Let's make some Rava Kesari at home. இந்த ரெசிபிக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக வார்ம் ஆகும் போது இதோட ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரோக்கன் கேஷ்யூஸ் எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக எடுத்துக்கல நான். இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஷேட் வரும்போது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது கேஷ்யூஸ்லாம் வந்து ஒரு தனியாக ஆயிலே இல்லாமல் கீ இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஓவர் கீயில் வந்து 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி ரவையா இல்லை நார்மல் ரவையான்னு பார்த்து வந்து வாங்கிக்கோங்க. பிகாஸ் தட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இது வந்து ரெகுலர் ரவை. ஸோ இந்த ரவையை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். ஸோ தேட் உங்களுக்கு வந்து எல்லாமே ஈவன் டோன்டாக உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து கருப்பாயிடாது. ஸோ கொஞ்சம் ப்ரௌன் ஷேட் வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வந்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் வந்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது அதே பேனில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணிவிட்டு இதோட நம்ம வந்து ஃப்ளேவர் ஒரு நல்ல ஸ்மெல்க்கு வந்து ஒரு அரோமாக்கு வைக்கோன்னு ஆட் 2 கார்டமம் 1 க்ளோவ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக லோ ஃப்ளேம் வச்சுட்டு சைடில் கொஞ்சமாக ஒரு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரவை மெஷர் பண்ண கப்பில் தான் வாட்டரும் ஆட் பண்ணிக்கணும். தட் இஸ் 1:2 ரேஷியோ. இந்த கப்பில் தானே நம்ம வந்து 1 கப் ரவை ஆட் பண்ணியிருக்கோம். இதிலே வந்து 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 + லிட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலி டிஃப்ரெண்ட் ரவா பிராண்ட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர் இது மாறும். ஸோ உங்களுக்கு வந்து ரெகுலர் ரவா அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு அதோட சுகர் 1 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா டிசால்வ் ஆகும்போது இந்த மாதிரி பாய்லிங் ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சமாக இந்த ஃபுட் கலர் கேசரி ஃபுட் கலர் டைகர் பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுகர்லாம் டிசால்வ் ஆச்சுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸில் இப்படி பாயில் ஆகும். இந்த ஸ்டேஜில் கண்டினியூஸாக ரவை வந்து பொறுமையாக ஆட் பண்ணிகிட்டே ஒரு சைட் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ தட் தட்ஸ் நோ லம்ப்ஸ். ஸோ மேபி யாராச்சும் கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்டுட்டு அவங்க வந்து ஒரு இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கண்டினியூஸாக. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டினியூஸாக. ஸோ ஒன்ஸ் எல்லா ரவையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா மிக்சர் அப்படியே திக்காகும். ரவை வந்து ஸ்டார்ட்ஸ் குக்கிங். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மிக்சர் நல்லா இப்போ ஒரு திக்கான பேஸ்ட் வர மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இந்த பாயில் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேஷ்யூஸ் எடுத்துகிட்டு வாங்க. அதை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறிட்டே இருங்க. அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து இப்போது நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு நிறையவே கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நீங்கள் கீ ஆட் பண்ணணும். உங்களுக்கு எல்லாமே ஒரு ப்ராப்பராக மிக்சர் பைண்ட் ஆகிட்டு பர்ஃபெக்டாக ஒட்டாமல் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து உங்களுக்கு உடனே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு. இல்லைனா அந்த வெசலோட ஹீட்லேயே உங்களுக்கு இன்னும் குக் ஆகிரும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து கீ அப்ளை பண்ணி சர்வ் பண்ணுங்கள்.
Here you go with some tasty Rava Kesari at home. And இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு இட்ஸ் மீ ஷோர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.